Hi friends, welcome back to my channel. இப்போ சீசன் டைமில் நமக்கு தர்பூசணி நிறையவே கிடைக்கும். நம்ம எல்லார் வீட்லையுமே அடிக்கடி இந்த 2-3 மாதத்துக்கு நம்ம அடிக்கடி வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா? அது ஜூஸ் போட்டு சாப்பிடுவோம், அப்படியே கட் பண்ணி சாப்பிடுவோம். அப்படி இந்த தர்பூசணியிலே எக்கச்சக்கமான ரெசிபீஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தர்பூசணி தோடு வச்சுமே எக்கச்சக்கமான ரெசிபீஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு டக்கரான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இப்போது அந்த தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த ஒயிட் கலரில் இருக்கிற சதை மட்டும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதையும் நம்ம ஒரு தண்ணியில் ஒரு டைமு நல்லா வாஷ் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே போட போகிறோம். நான் குட்டி மிக்ஸி ஜார் தான் எடுத்திருக்கேன். அதனால் 2 வாட்டியாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இதுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படாது, அதிலே ஈரப்பதம் இருக்கும். அதனால் தண்ணி தேவைப்படாது, அப்படியே அரைச்சிக்கலாம். நம்ம அதை பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். உங்களுக்கு அப்படியே தண்ணி வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். சரி, இப்போது அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வருவோம். கொஞ்சம் சீரகம் சேர்த்திட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்தி கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்துனதுக்கப்புறம் மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ அதையும் சேர்த்து இதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த வெங்காயத்தோட கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுடலாம். தர்பூசணி வச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான ஒரு ஜூஸ் ரெசிபி இன்றைக்கி மத்தியானம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஷார்ட்ஸ் வீட்டில் தான் போட்டிருக்கேன். விருப்பப்பட்டால் நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது 2 வரமிளகாயை கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ அதையும் போட்டினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்து போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், தனி மிளகாய்த்தூள்னு சொல்லுவிலே அதுதான். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்தி இப்போ இந்த பொடி பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதையே லைட்டாக ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சது. அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ அதையே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் மாறட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்திட்டேன். எள்ளு சேர்த்தி நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தா நம்மளோட தர்பூசணி விழுது இருக்கும் இல்லையா? இப்போ இதையே நம்ம எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து விட போகிறோம். இப்போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமுக்கு போட்டுக்கோங்க. இப்போ அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா இந்த பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா கலர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி இது நம்ம நல்லா சுண்டி வரணும், அது வரைக்கும் நம்ம கலரி விடணும். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்திக்கலாம். சால்ட்டு சேர்த்தி ஒன்று கலரி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்திருக்கேன். அந்த புளித்தண்ணியோட டேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. அதுக்கு அளவு கிடையாது. இப்போ ஒரு துண்டு அச்சு வெல்லம் அதையே சேர்த்திருக்கேன். இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த புளி காரமெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இது. இப்போ பாருங்கள், நல்லா சுண்டி ஒரு சட்னி மாதிரி நமக்கு வந்துருச்சு, ஒரு தொக்கு மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா? இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நம்ம சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி கூடையெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லைன்னா ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் அது வெளியில் இருக்கிறவங்க பார்க்கும்போது அவங்களுக்கும் இந்த ரெசிபி செஞ்சு பார்க்குறக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக இருக்குது இந்த ரெசிபின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது நான் ரொம்ப ஹாப்பியாவேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல ரெசிபீஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் இருக்குது. அதெல்லாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபி மாயிட்டு வரேன். டாட்டா, பாய்.